பொண்ணு படித்து முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போயிட்டா அப்படின்னா இவளுகளுக்கு எங்கேருந்து தான் திமிரு வருமோ அப்படின்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவள் சின்னதில் இருந்து ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்து தான் வளர்ந்துருப்பாள். ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருப்பாள். இப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அவளவே படிக்க வச்சு நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் ஒர்க்குக்கு போய் ஃபேமிலியை ஒரு நல்ல சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிறுத்துவாள். அதுதான் அவளுக்கு ஒரு கர்வமாகவும் ஆட்டிடியூடாகவும் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாராச்சும் லேடிஸ் இந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருக்காங்களா, உனக்கு மட்டும் என்ன இவ்வளோ திமிரு அப்படின்லாம் கேட்பாங்க. சின்னதுலேருந்து அவள் பார்த்து வளர்ந்த கஷ்டம், அவங்க அப்பா அம்மா மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிற தாட்டு, இது எல்லாமே தான் அவளுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருப்பாள். வீட்லேயும் அப்படி தான் வளர்த்துவாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் அவள் அப்படி திமிராக இருக்காளா அப்படின்னா கிடையாது. அவள் யார் வந்து கஷ்டப்படுறப்ப இந்த மாதிரியெல்லாம் பேசினாங்களோ அவகிட்ட மட்டும்தான் திமிராக இருப்பாள்.